அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லத்தரசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு பொழுதுபோக்கு பதிவு. குட்டி பசங்களுக்கு இந்த மீன் கடையில் ரேட்லாம் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பள்ளிக்கரையில் பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில் தெரு இது உள்ள பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து மற்ற மீன் கடையோட 10 ரூபா எல்லா பேருக்குமே கம்மியாக கொடுக்குறாரு. பசங்க என்னென்னா இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு மீன்லாம் ரேட்டு குறைஞ்ச விலையில் கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ கோல்டு வெளியில் எவ்வளோ விற்கிது, 30 ரூபா பேர்னு வச்சிங்க. நீங்கள் எவ்வளோக்கு கொடுக்குறீங்க? 20 ரூபா போடுறாரு. அதே மாதிரி மாலியெல்லாம் எவ்வளோ போடுறீங்க? மாலியெல்லாம் 20 ரூபா, மெயினில் வந்து 30 ரூபா போடுறாங்க. இப்போ மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா மாலியும் 30 ரூபா போடுவாங்க. ஐயா பார்த்தீங்கன்னா மாலி எல்லாமே 20 ரூபா தான் கொடுக்குறாரு. இது மாதிரி அதேமாரி உங்கள் தொட்டிக்கிட்டி எதுனா ரிப்பேர் ஆகி போச்சுன்னா அந்த ரிப்பேரை அவர் சரி செஞ்சு கொடுக்குறாரு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை கூட பாருங்கள், அவருடைய அந்த தொட்டி, அந்த டேமேஜ் ஆன தொட்டியெல்லாம் அவங்களுக்கு சரி பண்ணி தராரு. அதேமாதிரி ஷார்க்கில் என்ன ரேட்டு தரீங்க ஐயா? ஷார்க்கில் வந்து 30 ரூபா, கடையில் மெயினில் வந்து 50 ரூபா, 70 ரூபா, 80 ரூபா போடுறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ மெயினில் வந்து 50 ரூபா போடுற ஷார்க்லாம் இவர் 30 ரூபா தான் தராரு. பார்க்க போனால் எல்லாமே விலை கம்மியாக தான் தராரு. இப்போ குட்டி மாலியெல்லாம் அது 5 ரூபா. இது பாருங்கள் 5 ரூபா பேர் ஐயா. பேர் இல்லையா, ஒரு பீஸ் 5 ரூபா, ரெண்டு ஒரு ஃபீடிங் போகிறதுக்கு பாருங்கள். பீஸ் எல்லாம் வந்து பேர் 10 ரூபாய்க்கு தராரு. அதான் பெரிய ஷோ பண்ணாமல் சிம்பிளாக இருக்க கடையை பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா அவர் எல்லா பொருளுமே வச்சுருக்காரு, எல்லா மீனும். அதேமாதிரி நீங்கள் பெரிய மீன் எதனா வேணும் ஆர்டர் பண்ணாலும் வாங்கி கொடுக்குறாரு. வேறு என்னங்க ஐயா? ஃபைட்டர் பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான். ஃபைட்டர் வந்து ஒரு பீஸ் 50 ரூபா. பீஸ் 50 ரூபா, மெயின்லலாம் வந்து 150 ரூபா, 100 ரூபா போடாமல். இப்போ ஃபைட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 50 ரூபா தான் கொடுக்குறாரு. மெயினில் பார்த்தீங்கன்னா 100 ரூபா, 150 ரூபா அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ பாட்டில் வச்சுக்க எல்லாமே மெகா சைஸ் தான், பெருசு எல்லாமே. சரிங்களா? உங்களுக்கு எல்லா வெரைட்டியும் அவருக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா மார்க்கெட்டுக்கு போய் கூட எடுத்துருவார். பெரிய பெரிய மீன்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரேட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்பாரு. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பெரிய தொட்டியில் வளர்க்க போகிறீங்க, அப்போ உங்களுக்கு ரேட்டு கம்மியாகணும் பெரிய பேர்லானா இங்கே வந்து அவர்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு என்ன டேட்டுன்னு சொல்லுவார். அந்த டேட்டில் போய் அவர் வாங்கி கொடுத்துருவார். வேறு எதனா சொல்லணுமா ஐயா? இதில் ஷார்க், ஒயிட் ஷார்க் இருக்குது. இதில் வந்து ஷார்க்லாம் 80 ரூபா போடுவாங்க, 90 ரூபா, 100 ரூபா கூட போடுவாங்க. நாங்கள் 60 ரூபா போடுறோம் ஒயிட் ஷார்க். பாருங்கள், ஒயிட் ஷார்க் வந்து 60 ரூபா தான் போடுறாரு. பெருசு சைஸ் எல்லாம் சைஸ். அதே மாதிரி டின் ஃபைல் இருக்குது. டின் ஃபைல் வந்து நான் 50 ரூபா தான் போடுறேன். வேறு 50 ரூபா தான். மற்ற இடத்துல ஆனால் எல்லா மீனுமே நீங்கள் கம்மியாக தான் பசங்களுக்கு. ஆமாம், 50 ரூபாய்க்கு யாரும் தரமாட்டாங்க. வேறு பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே அவர்கிட்ட ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. வேறு என்னய்யா? கோல்டு 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 சின்ன சைஸ் 20 ரூபா போடுறோம். இந்த சைஸ் 40 ரூபா, நல்ல பிக் சைஸ் இருக்கும். பாருங்க, இப்போ வந்து இந்த குட்டி கோல்டு இதெல்லாம் வந்து பேர் 20 ரூபாய்க்கு போடுறாராம். இந்த சைஸ் பெரிய கோல்டு பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு போடுறாரு பேர். அதான் சொல்கிறேன், இங்கே வந்து பள்ளிக்கரணை இன்டீரியரில் வரணும். ஒரு 1 கிலோமீட்டரு பெருமாள் கோயில் தெருன்னு கேட்டால் எல்லாமே சொல்லுவாங்க. 20 ரூபா. அதேமாரி அவருடைய ஃபோன் நம்பரு இதில் அட்டாச் பண்ணிடுறேன். நீங்கள் அவர் கால் பண்ணி எங்கே கடனை கேட்டு போய் அங்கே வாங்கிக்கலாம். குட்டி ஃபைட்டெல்லாம் 20 ரூபாய்க்கு தராருங்க. ஃபைட்டெல்லாம் குறைஞ்ச விலையை 20 ரூபாய்லாம் கிடைக்காது. இவர்கிட்ட எல்லாமே நிறைய வச்சுருக்காரு. பாட்டு வேணாலும் வாங்கிக்கோங்க, கலர் செடி வேணாலும் வாங்கிக்கோங்க, ஃபுட்டு வேணாலும் வாங்கிக்கோங்க. அதேமாரி மீன் தொட்டிக்குள்ளே போடுற அந்த கல், அதெல்லாம் ஃபிஷ்டை அந்த டேங்க்கு உண்டான கல் எல்லாமே வச்சுருக்காரு. கடையை விட எல்லாமே 20 ரூபா 30 ரூபா கம்மியாக இருக்கும். அதான் விஷயம். சரிங்களா? இங்கே பாருங்கள், அருமையான கலர்லாம் வேறு சைஸ் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. கலர்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஃபைட்டெல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்லாம் இருக்குது. சரிங்களா? நம்ம இதோட பதிவை முடிச்சுக்கோம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பசுமை பஞ்சாயத்து. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.